But Ani's score is something that he's reached a level now that இது அனிமமா போட்டிருந்தா எப்படி இருக்கும்? if he's involved in a film, I go into it, and I know you do too, where that's one of the things you're really looking forward to is what is he going to do with the score. இந்த இன்ட்ரோ அப்புறம் இந்த தம்ப்நெயில் எல்லாம் கொஞ்சம் ஓவரா ஃபீல் ஆனாலும் அதான் நெசம். இந்த ஒரு ஃபேக்டை ஒத்துக்க முடியலன்னா நீங்க வேற ஏதாச்சும் மியூசிக் டைரக்டருக்கு மிகப்பெரிய ஃபேனா இருப்பீங்கன்னு அர்த்தம். பட் உங்க ஐடல் மியூசிக் டைரக்டர் யாரா இருந்தாலும் அவங்க இப்போ சொதப்பிட்டு தான் இருக்காங்க. ஆர் அனிருத்தோட மோனாபொலி முன்னாடி காணாம போயிட்டு இருக்காங்க. இதான் நெசம். மோனாபொலினா மோனாபொலியேவா? கொடி பைரவா இந்த ரெண்டு சானாவோட ஆல்பமே வந்தப்ப பெருசா எவனும் கண்டுக்கல. இது ஒரு ஃபேக்ட். இதை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த பாயிண்ட சொல்லி முடிக்கிறப்போ சின்னதா அனிருத்த ஒரு அடி அடிச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் ப்ரோ என்ன ப்ரோ அனிருத் மேல எவ்வளவு வன்மமா, அனிருத்த ஏன் ப்ரோ ரோஸ்ட் பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல வரும், இப்ப வரும், அதுக்கப்புறம் தெரியும் பாசன்னு. அப்படி கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் புரியல. புரிய வைக்கணும்னா அப்போ பைரவாக்கு முன்னாடி அனிருத் வந்துட்டு கத்தின்ற ஒரு விஜய் படத்துக்கு செட் பண்ணி வச்சிருந்த லெவலே வேற. கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங், எப்ப கேட்டாலும் சலிக்காத மாதிரி ஒரு விஜய் சார் வாய்ஸ்ல பீட் சாங்ன்ட்டு ஒரு பயங்கரமான ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஒரு லெவல புடிச்சு போய் கேட்ட தமிழ் ஆடியன்ஸ்னால பட்டைய கிளப்பு மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஓப்பனிங் சாங்கை ஏத்துக்க முடியல. வைரமுத்து சார் லிரிக்ஸ்ல சூப்பர் பாட்டுங்க அது. பட் அப்ப யாருமே அதை கண்டுக்கல. அண்ட் அதே மாதிரி தான் தனுஷ்க்கு அந்த அளவுக்கு மாசா யாருமே ஓப்பனிங் சாங் பண்ணலன்ற மாதிரி மாரியில தர லோக்கல் சாங் கொடுத்து அந்த மாரின்ற ஆல்பமா வச்சே தனுஷ் படத்துக்கு ஒரு லெவல் செட் பண்ணிருப்பாரு. அந்த லெவல கொடி ஆல்பம்னால ரீச் பண்ண முடியல. சோ கொடியில என்னதான் 2-3 ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு இருந்தாலும் அந்த ஆல்பம் எல்லாம் அப்போ யாருமே கண்டுக்கல. பயங்கர லேட் பிக்கப். சோ இதுல யார என்ன சொல்றது, பயங்கரமா பாட்டு பண்ணி ஆடியன்ஸ் மைண்ட்ல புதுசா ஒரு லெவல செட் பண்ணி வச்ச அனிருத்த திட்டுறதா, இல்ல அனி மியூசிக்ல இருந்து வேரியேஷன் கொடுக்கணும்னு புதுசா ட்ரை பண்ண சானாவை குறை சொல்றதா, இல்ல சானாவோட புது முயற்சி அப்ப கண்டுக்காம விட்டு ஆடியன்ஸை குறை சொல்றதா? இது வரைக்கும் சொன்ன இன்சிடென்ட்ஸ் மாதிரி இன்னும் ஏகப்பட்ட இடங்கள்ல அனிருத் பண்ண டாமினேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்காம நான் என்ன சொன்னேன்றதை வச்சு மட்டுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற நிறைய பேர் இங்க இருக்காங்க. நான் மெம்பர்ஷிப் ஆரம்பிச்சதுல தப்பே இல்லைன்னு இப்ப தோணுதா? இப்போ நான் மெம்பர்ஷிப்ல போட போற வீடியோஸ் எல்லாம் பப்ளிக்ல போட்டா இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி கமெண்ட்ஸே நாரும் போல இருக்கு. சோ நான் எதுக்கும் மெம்பர்ஷிப்ல அடுத்து போட போற வீடியோவோட கிளிம்ஸை இந்த வீடியோவோட எண்ட்ல போடுறேன். அந்த மாதிரி நான் மெயின் ஸ்ட்ரீம் டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அங்க வாங்க, ஃபன் பண்ணலாம். ரைட்டா? உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. பொதுவா ஒரு சாங் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா, இந்த சிச்சுவேஷன்ல ஒரு சாங் வந்தா நல்லா இருக்கும்னு அந்த டைரக்டருக்கு தோணி அந்த சிச்சுவேஷனை மியூசிக் டைரக்டருக்கு புரிய வச்சு சாங் என்ன ஜானர், என்ன ஃபீல்ல இருக்கணும், எவ்வளவு லென்த் இருக்கணும்ட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு கான்டெக்ஸ்ட் அதிகமா மியூசிக் டைரக்டர்கிட்ட இன்புட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாங்ஸ் அற்புதமா வரும். 30 வருஷமா மணிரத்னம் ஏஆர்ஆர் காம்போல வர்ற எல்லா ஆல்பம்ஸும் எப்படி கன்சிஸ்டன்டா சூப்பரா இருக்குன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இதான் காரணம். அப்படி பார்த்தா 90% ஆஃப் அனிருத்தோட சாங்ஸுக்கு கான்டெக்ஸ்ட்ன்ற ஒரு பிள்ளையே இருக்காது. சாரி, திடீர்னு பார்ட்டிக்கு வரான், ஒரு பொண்ணை பாக்குறான் பாட்டு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டு, க்ளோஸ் அப் ஷாட்டு பாட்டு, ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறான் பாட்டு, ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணை பார்த்தா பாட்டு, படத்துக்குள்ள ஒரு பொண்ணோட உட்காந்துருந்தா பாட்டு, படம் முடிஞ்சா பாட்டுன்ட்டு ஏகப்பட்ட அனிருத்தோட சாங்ஸ்ல கான்டெக்ஸ்ட் ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ப்ரொமோஷனல் பர்பஸ் மாதிரி தான் இருக்கும். படத்துக்கு தேவையே படாது. இதை ஏன் இப்போ சொல்றேன்னா, கான்டெக்ஸ்ட் இல்லாம ப்ரொமோஷனல் மெட்டீரியலா மட்டும் பாட்டு பண்ணணும்ட்டு ஒரு சூழ்நிலை வர்றப்பதான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அடி வாங்குறாங்க. இதுல எக்ஸப்ஷன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள், ராஜா சார், சந்தோஷ் நாராயணன் சார் அண்ட் அப்பப்போ தமன் அவர்கள், அப்புறம் ஹான்சிம் அண்ட் ஹாரி ஜெயராஜ் அவர்கள், அப்புறம் டி இமான் அவர்கள் மாதிரி ஒரு சில பேர்களுக்கு படங்களே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. பட் கிடைச்ச ஒரு சில படங்கள்லயும் அவங்களோட பொட்டன்ஷியல் குறையாம இருக்குன்றத காட்டியிருக்காங்கன்ட்டு நான் நம்புறேன். இவங்களை தவிர்த்து ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, கிப்ரான், ஹிப்பா பாதி, விஜய் ஆண்டனின்ட்டு இவங்க எல்லாருமே லிட்டரலி அவுட். அதுலயும் மித்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஜிவி பிரகாஷ் அவர்களை பார்த்தா கடந்த 2 வருஷத்துல கணக்கே தெரியாம அனிருத்தை விட அதிக படங்கள் பண்ணிருப்பாரு. அதுல இந்த வாவாத்தி பாட்டு மட்டும்தான் மனசுல நின்னுச்சு. அதை தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லா பாட்டுமே பாசிங் கிளவுட்ஸ் தான். ஒருத்தனும் கண்டுக்கல. அதுலயும் நான் ரெபல், கல்வனுக்குலாம் தியேட்டருக்கு போயிருந்தேன். இந்த 2 படங்கள்லயும் ஒரு 6ல இருந்து 8 பாட்டு இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஜிவிபி தான் போட்டிருக்காப்ல.
ஸோ நம்ம ஒரு வாட்டி நம்மளை ரீஃபைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஒரே ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நான் இதில் அவுட்டுன்னு சொன்ன மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ற எல்லா ஆல்பம்ஸுமே ஹிட்டுன்ற ஜோன்ல தான் இருந்தாங்க. அப்படியே இப்போ பார்த்தா இவங்க எல்லாரும் பண்ண படங்களையும் சேர்த்தே ஒரு 10 நல்ல ஹிட் பாட்டு வருமானதே டவுட் தான். இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டலாம் நல்ல சிச்சுவேஷனை சொல்லி பயங்கரமான கண்டெக்ஸ்ட்டை கொடுத்து புளிஞ்சா வேணும்னா நானே ஒரு வேன் லவ் டுடே மாதிரி ஆல்பம்ஸ் வருதே தவிர பழைய மாதிரி இவங்க யாருனாலையும் பாட்டு பண்ண முடியறது இல்லை. ஸோ அப்படி கண்டெக்ஸ்டே இல்லாம ஜஸ்ட் ப்ரொமோஷனல் மெட்டீரியலா அதிக பாடல்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்துல இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பாட்டை கொடுக்க திணறிட்டு தான் இருக்காங்க. பட் அனிருத் கண்ணை மூடிட்டு கம்போஸ் பண்ணா கூட பாட்டு ஹிட் ஆயிருது சந்தேகமே இல்ல. இப்போ இந்த கோட்ல செகண்ட் சிங்கிள் நல்லா இருக்கு, ஆகா யுவன் கம்பேக்ன்ட்டு எவனாச்சும் தற்கூரி போஸ்ட் போடுவான், நம்பாதீங்க. ஏன்னா இப்போ யுவன் பண்ற எந்த பாட்டுமே ஒரிஜினலே கிடையாது. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ நான் லாஸ்டா சொன்ன கம்பேரிஷன் உங்களுக்கு புரியலன்னா மாங்குயிலே பாட்டோட லிரிக்ஸை இருவிழி பார்வையில் பாட்டோட டியூனோட போட்டு பாடி பாருங்க. அப்போ உங்களுக்கு புரிய ஈஸியா இருக்கும். அப்படி என்ன புரியும்னா யுவன் இப்போ ஒரிஜினலா ஒண்ணுமே பண்ணலன்ட்டு விசில் போர்டு பாட்டு வந்தப்பயே யுவன் ரோஸ்ட் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் யுவனா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனின்ட்டு இவங்களை பத்தி எல்லாம் ஓப்பனா நெகட்டிவா பேச கூட எனக்கு மனசு வரல. அதெல்லாம் இல்ல உண்மையாதான ப்ரோ பேச போறீங்க, சோ பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் பத்தியும் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா இப்போதைக்கு 70% ஆஃப் நல்ல பாட்டை அனிருத் தான் பண்றாப்ல. மிச்சம் இருக்க 30%ல ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, சந்தோஷ் நாராயணன், அப்புறம் தமன்ட்டு இவங்க எல்லாம் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போறாங்க. இதை தாண்டி மிச்சம் இருக்க எல்லாருமே வாஷ் அவுட். சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதான் மிச்ச மியூசிக் டைரக்டர்ஸோட கன்னீஸா இருந்தீங்கன்னா கோச்சிக்காம அக்செப்ட் பண்ணிட்டு நேரம் இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்திருக்கும், அதை போய் பார்த்து அகைன் அனிருத்துக்கு வைப் பண்ணுங்கப்பா, சரியா? எல்லாருமே வெற்றிமாறன் கிடையாது கேரக்டர் ஆர்க்ஸ் வச்சு கான்ஃப்ளிக்ஸ் உருவாக்கி ஸ்கிரீன் பிளே மூவ் பண்றதுக்கு. சோ தமிழ்ல எல்லா டைரக்டர்ஸுமே இந்த ட்விஸ்ட்ன்ற ஒரு ஸ்கிரீன் பிளே எலிமெண்ட்டை பிடிச்சி தான் தொங்கிட்டு இருக்காங்க. எதனால ஒரு ட்விஸ்ட் ஃபெயில் ஆகுது? ஒரு பக்கா ட்விஸ்ட்டுக்கு தேவையான 10 இல்ல 3 எலிமெண்ட்ஸும் இந்த வாட்ஸ் இன் த பாக்ஸ் ட்விஸ்ட்ல பக்காவா ஃபிட் ஆயிரும். எக்ஸ்டர்னல் ட்விஸ்ட், இன்டர்னல் ட்விஸ்ட், பிலாசபிக்கல் ட்விஸ்ட். அன்பு செந்தில குத்துன குத்துல இந்த பெரிய கேரக்டர் பேரலைஸ் ஆகிருது. அன்பு கொலகாரனாகி துரோகி ஆகி ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸோட வாழ்க்கையுமே டிராஸ்டிக்கா மாறுது. சென்னையோட இந்த இன்டர்னல் ட்விஸ்ட் 7ஓட இன்டர்னல் ட்விஸ்ட் மாதிரியே பெர்ஃபெக்ட்டா ஒத்து போகும். ஐயோ இல்லன்றத கன்வின்ஸ் பண்றதுதான் படத்தோட ஹோல் பிலாசபியே. இங்க இந்த ட்விஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகணும்ன்றது அவசியமே இல்ல. இதுதான் பிலாசபிக்கல் ட்விஸ்ட் ரொம்ப முக்கியம்ன்றது. இந்த வீடியோ நாளைக்கு காலையில போல மெம்பர்ஷிப்ல வந்திருக்கும். இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா பேசிக் பிரைஸான 29 ரூபீஸ்லேயே மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே அதுலேயே அவைலபிளா இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்கப்பா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.